எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு சுதினம். என்னன்னா, ஒரு சங்கீதத்துல ஒரு சில விஷயங்கள் உண்டு, சங்கீத வித்வான்கள் அதுல ஒரு சில விஷயங்கள் உண்டு. நிறைய பேர் வித்வத்தோட கச்சேரி பண்ணுவா, சில பேர் வித்வத்தோட பக்தியும் சேர்ந்து கச்சேரி பாடக்கூடியவா இருக்கா. வித்வத்து, பக்தி, பாவம் எல்லாம் சேர்ந்து ஒரு கச்சேரி இன்னைக்கு நடக்கப்படுது. அது நம்ம ஆளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு திருமலை பிரதேச வந்தது என்னன்னா, தியாகிர்வாள் மேல அவளுக்கு அலாதியான பக்தி. தியாகிர்வாள் கீர்த்தனைன்னா அவளை பாடி கேட்டா அது ஒரு தனி ஆனந்தம் நமக்கு இருக்கும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் அதை அனுபவிக்கணும்னு. அது மட்டும் இல்லாம அவர் சுவாமி கஸ்தூரி நிறைய உபன்யாசம் பண்றாரு, பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய வெறும் பாட்டை பாடுறது மட்டும் இல்லாம அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு பாடுறவா இது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு அதோட கூடுதல் பாக்கியம் வெங்கடனா ஆலயம்பட்டி வெங்கடனா எனக்கு கணபதி வாசிக்கிறியே இவ்வளவு நாளா அப்படின்னு இருந்தது. அந்த குறை இன்னைக்கு தீர்ந்தது. நம்ம ஆத்துல ஆரம்பிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கணபதி தான் அது இன்னைக்கு தான் நிறைவேறது. அது கரெக்டான செட்டோட அமையணும் இல்லையா, அது எனக்கு அமைச்சிருக்கு. ஸோ எல்லாரும் ஆனந்தமா இதை அனுபவிச்சு கேட்கணும்னு பாட்டை ஒரு அன்கண்டிஷனலாகவும் ஒரு என்ன சொல்றது அன்ரிசர்வ்டாகவும் நம்ம கேட்கணும்னா நமக்கு அதுல பெரிய பலன் நமக்கு அதை நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். மேற்கொண்டு கச்சேரி ஆரம்பிச்சோம். Ramya Jaya